அவருடைய இது பீரியட்ல தான் பெரிய அளவில் கட்சி வந்து சக்சஸ் ஆகுது ஆச்சு. ஜெயிக்கல, அது வேற விஷயம். ஆதரவுகள் வந்து இதாக பெருகுச்சு. அதே வேளையில் அவருடைய மத்திய பிஜேபி இருக்குல்ல, அதோடைய பிஜேபி வந்து இவரை வந்து பெரிய அளவில் செயல்பட விடலை. விஜயை வந்து கடுமையாக இது விமர்சனம் பண்ணவங்க, விஜயோடைய நடிகர்னு சொன்னவங்க, அந்த மாதிரி வந்து தரப்பு வந்து அண்ணாமலைகிட்ட போக வேண்டிய இருக்கலாம், போகலாம். இது போன்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எந்த கட்சியிலுமே எந்த தலைவருமே மிஞ்ச மாட்டாங்க. கடந்த கால தவறுகளை சரி செய்வதற்கான வேலைகளை செய்வாராங்க. செய்வார். கடந்த காலம் செய்வாரு. தமிழ் மக்களுக்காண்டி நிறைய இது கொடுப்போம், குரல் கொடுப்பாரு. ஃபியூச்சர்ல வந்து அண்ணாமலை விஜய்ங்கிற ஒரு இது வரலாம், போட்டி வரலாம். தன்னிச்சையான முடிவா இல்ல பிஜேபியே அவர் அனுப்பி வைக்கதான் ரெண்டு கேள்வி இருக்குல்ல, அதுக்காக தன்னிச்சையான முடிவுன்னு தான் அவரு சொல்றாரு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு கலந்துரையாடலுக்கு புதுமடம் ஜாஃபர் வந்திருக்கிறார், பத்திரிகையாளர். வணக்கம் சார், சொல்லுங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது? இப்ப விஜயுடைய மாற்றத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கு. சிறு அமைப்புகளுக்கு, கட்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு. 2 சீட் வச்சிருந்தாலும் ஒரு அமைச்சராகிறாரு. இந்த சூழல் வந்து இதாகும், கண்டினியூவா இருக்குங்கிறக்காண்டி எல்லாருமே வந்து கட்சிகள் வந்து இது பண்றாங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வந்து பின்னணி இருக்கு. என்ன பின்னணி இருக்கு? பிஜேபியில வந்து பயணிச்சிருக்காரு. அவருடைய இது பீரியட்ல தான் பெரிய அளவுல கட்சி வந்து சக்சஸ் ஆகுது ஆச்சு. ஜெயிக்கல, அது வேற விஷயம். ஆதரவுகள் வந்து இதாக பெருகுச்சு. அதே வேளையில் அவருடைய மத்திய பிஜேபி இருக்குல்ல, அதோடைய பிஜேபி வந்து இவரை வந்து பெரிய அளவில் செயல்பட விடலை. என்ன காரணம்? அந்த பிஜேபியுடைய கட்சியை வந்து தமிழ்நாட்டுடைய சூழல்களுக்கு அது வந்து எகென்ஸ்டா இருக்கு. அதோடைய சித்தாந்தமும் சரி, அதோடைய மற்ற இதுவும் சரி. அது கொள்கை பிரச்சனை இல்ல சார். இவரை முடக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அதான் சார், அவருடைய பேச்சுகள் வந்து சரியா எதுவும் எடுபடலை. இப்ப வந்து பிஜேபியில் உள்ள பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, பழைய ஆட்கள் எல்லாருமே திமுக அண்ணா திமுக நம்ம வந்து அலையன்ஸ் வச்சுதான் ஒரு சீட்டு வந்து இருக்கணும், பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து இருந்தாங்க. ஆமா, எதிராக இருந்தாரு. தனிச்சு நின்று நம்ம ஒரு கட்சை வளர்க்கணும், ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஒரு சீமான் மாதிரி அப்படிங்கிற ஒரு இது முன்னெடுக்கும் போது ஒரு துணிச்சலோட அணுகுறாரு. அந்த மாதிரி ஒரு துணிச்சலோட கட்சை வந்து கொண்டு போகும்போது அதுக்கு வந்து இது வச்சாங்க, முட்டுக்கட்டைகள் போட்டாங்க. முட்டுக்கட்டைகள் வந்து பிஜேபிக்குள்ளே தான் இருந்தாங்க, போட்டாங்க. சரி, இதனால அவர் வந்து மாநில வந்து தலைவராக வந்து நீக்கப்பட்டாரு. அப்புறம் போல சும்மா செயல்பட்டாரு. அவரு போய் வந்து அதிமுக பிரச்சாரம் செஞ்சு கூட அது வந்து பெரிய அளவுல இது எடுபடலை. அவர் வந்து என்ன செஞ்சாரு, நம்ம ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய இது குரல் கொடுத்தாரு, ஃபைலு அது இதெல்லாம் சொன்னாரு. ஆனா திருப்பி அதிமுக போய் வந்து இருந்தாரு. சேரும்போது பிஜேபி அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டு போச்சு. சரி, அந்த சூழல்ல அவர் வந்து இந்த தனி கட்சி முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனா இந்த தனி கட்சி கூட அவர் செக்ஸ் ஆகிறதுக்கான எல்லா இது வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு வெற்றிடம் இருக்கு. திமுக, அண்ணா திமுக, சீமா இங்கெல்லாம் வந்து சில பேர் என்ன பண்றாங்க, வெளியே இருக்க வராங்க. அவங்க வந்து விஜய்கிட்ட போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. விஜயை வந்து கடுமையாக இது விமர்சனம் பண்ணவங்க, விஜயோடைய நடிகர்னு சொன்னவங்க, அந்த மாதிரி வந்து தரப்பு வந்து அண்ணாமலைகிட்ட போக வேண்டிய இருக்கலாம், போகலாம். போனார். யார் போவா? யார் போவா அண்ணாமலைகிட்ட? யங்ஸ்டர்ஸ். நான் கேட்கறது கூட்டணிக்கு கேட்கிறீங்களா? கூட்டணிக்கு இல்ல, இளைஞர்கள் போவாங்க. இளைஞர்கள் போகக்கூடிய எல்லா இதுகளும் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு. அண்ணாமலைகிட்ட போய் சேர வேண்டிய சூழல் எல்லாம் இருக்கு. அண்ணாமலை அதை இப்ப விஜய் அவர்கள் வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. ஒரு மைனாரிட்டியா இருந்தவர் ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராக முடியுமாங்கிற ஒரு கேள்வியை வந்து தகர்த்திருக்கிறார். இப்ப எங்க ஊர்ல, எங்க கிராமத்துல சிறுபான்மை மக்களே பெரும்பான்மை மக்களா இருக்காங்க.
கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பான்மையா இருக்காங்க. அதுக்குள்ள இருக்க சிறுபான்மைக்குள்ள ஒரு பெரும்பான்மையாக இஸ்லாமியர் இருக்காங்க. ஆமா. அந்த ஊர்ல பிரசிடென்டா கூட ஒரு கிறிஸ்தவர் வர முடியல. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த நாட்டுக்கே முதலமைச்சர் ஒரு கிறிஸ்தவர் வந்திருக்கிறாரு. ஆமா. ஒரு பஞ்சாயத்து போர்டுல கூட வர முடியாத சூழல்களும் இருக்கு. அப்ப சாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு போடாம ஒரு கூட்டம் போட்டிருக்காங்கிறதுனால அவர் அவ்வளவு பெரிய லீடர் ஆனார். ஆனா இவர் சாதி மதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு அண்ணாமலை. என்ன இருந்தாலும் அவர் கவுண்டர் பின்னணியில இருந்து வர்றாரு, குங்குமண்டல பின்னணியில இருந்து வர்றாருங்கிறனால அவர் அந்த அடையாளங்களோடு பார்க்கப்படுவாரு. இப்ப இந்த பக்கம் மதவாத அரசியல்ல இருந்து மாநில தலைவரா இருந்து வந்ததால அந்த அடையாளத்தோட பார்க்கப்படுவாரு. சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவராக வளர முடியும். இது கட்சி வந்து இது பண்ணும்போது அது ஆரம்பிக்க வந்து அவருடைய கொள்கையை வந்து இதை சொல்லுவார் விரிவா. அதுல நாங்கள் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர்னு தான் அவர் இருக்கணும். மதத்துக்கு அப்பாற்பட்டவர், மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் தான் அவர் சொல்லித்தான் ஆகணும். அந்த சூழல நம்ம அந்த விமர்சனங்கள் வந்து அடுத்த விமர்சனங்கள் வரும் அவர் மேல. இப்போதைக்கு ஒண்ணு அவர் மேல கடந்த கால கதைகள்லாம் பேசுவாங்கல்ல, நீ வந்து மைக்கேல் பட்டியில போய் ஒம்புழுத்த ஜாதி மத பிரச்சனையை தூண்டி விட்ட, இந்த பக்கம் போய் வந்து ஒரு கார் வெடிகுண்டு வந்து, அதாவது ஒரு கார் சிலிண்டர் வெடிப்பு, வெடிகுண்டு கிடையாது, கார் சிலிண்டர் வெடிச்சு ஒருத்தன் உள்ளுக்குள்ள இறந்து போயிட்டான். அப்படி இறந்தவன் இஸ்லாமியன் என்பதற்காக கோயம்புத்தூர்ல வந்து 1 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல வந்து தகர்க்கிறதுக்கு சர்வதேச சதியான வம்புழுத்து விட்ட. சார், இப்படி நீங்க மாதா கோயில்ல மாலை போட போனப்போ இது போன்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எந்த கட்சியிலுமே எந்த தலைவருமே மிஞ்ச மாட்டாங்க. யாருமே அப்படி இல்லையே. உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு வந்து திருநாவுக்கரசு பிஜேபியில வந்து இருந்தாரு. சரி, அவர் ஏதாவது வம்பு பேசியிருக்காரு? அந்த மாதிரி பேசியிருக்காரு. அந்த சமயத்துல பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? நிறைய இருக்கு சார், நிறைய வாட்டி பேசியிருக்காரு. இப்போ வந்து இதுக்கு வந்துட்டாரு காங்கிரஸுக்கு. அந்த விமர்சனம் இல்லையே. இல்ல, அவர் ஏற்கனவே அதிமுக காரர். அவர் மேல வந்து பேட் இமேஜ்ங்கிறது அறந்தாங்கி தொகுதிக்காரர். அவர் ரொம்ப காலமா அறந்தாங்கில இஸ்லாமியர்கள் வாக்களித்து தான் எம்எல்ஏ ஆயிருக்காரு பலமுறை. இல்ல சார், அது சரி, அந்த மாதிரி உள்ளவரை இது பிஜேபி தானே வந்தாரு. வந்துட்டு திரும்ப வந்தார். அதாவது டூர் மாதிரி போயிட்டு வந்துட்டாரு. டூர் மாதிரி போயிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி இதுவும் அவர் வந்து ஒரு இது டூர் மாதிரி. என்ன நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கடந்த என்ன 50 வருஷமா இருந்தாரு. அவர் எப்படி 50 வருஷம்? அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் நான் கேக்குறேன் என்னன்னா, கடந்த கால தவறுகளை சரி செய்வதற்கான வேலைகளை செய்வார். கடந்த காலம் செய்வாரு. தமிழ் மக்களுக்காண்டி நிறைய இது குரல் கொடுப்பாரு. மாநிலம் சார்ந்த பேசுவார், உரிமைகளை வந்து பேசுவாரு. மத்திய அரசுக்கு எதிராகவும் இருப்பார், பேசுவார். பேசிதான் ஆகணும். சரி, அப்பதான் அவர் ஒரு மாநில கட்சி தானே அவரு. சரி, அவரை என்னதான் பேசினாலும் மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறைக்காம விட்டது மாதிரி, அவர் என்னதான் இருந்தாலும் அவர் பழைய பாஜக காரர் தானங்கிற அந்த பாசம் பற்றுதல், அந்த சந்தேகங்கள் வந்து மக்கள் வந்து போக அது வந்துடும். ஒரு கட்டத்துல விஜய் இவரு அண்ணாமலை அப்படிங்கிறது அந்த மாதிரி போட்டிகள் வரலாம். உதயநிதியை கணக்குல சேர்க்க மாட்டீங்களா? உதயநிதியை சார் அது திமுக கணக்குல சேர்க்க மாட்டீங்களா? திமுக சேர்க்கல சார், ஃபியூச்சர்ல சொல்றேன். இப்போதைக்கு வேணா திமுக இருக்கு, கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கட்டும். பட் இதுல வந்து ஃபியூச்சர்ல வந்து அண்ணாமலை விஜய்ங்கிற ஒரு இது வரலாம், போட்டி வரலாம். எப்படி அண்ணாமலை வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவாரா? இல்ல சார், ஒரு இது உதயநிதி மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவாரா? போட்டி வரலாம் சார். விஜய்க்கு அண்ணாமலைக்கான ஒரு போட்டியா கூட ஃபியூச்சர்ல வரலாம். நீங்க வந்து எல்லாரையும் நீங்க அண்டர் எஸ்டிமேட். நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப திராவிட கட்சிகளை ஒழிப்பதற்கான பிஜேபியின் அஜெண்டாவில் ஒரு பக்கம் விஜய் இறங்கிட்டாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை இறங்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல அப்படிலாம் யதார்த்தமா எடுத்துக்கிறதா? இல்ல, இப்ப வந்து இது போட்டவங்களாம் விஜய்க்கு இது போட்டவங்க ஓட்டு போட்டவங்களாம் வந்து ஜெயிக்கா நார்த் இந்தியன்ஸா, தமிழ்நாட்டுக்காரன். அப்ப தமிழ்நாட்டுக்காரனே பாபு இது முடிவு பண்றான். சரி, அப்புறம் எப்படி இருக்கு இதுல வந்து இதனுடைய இன்ஃபுளுன்ஸ் என்ன? பிஜேபி அஜெண்டா, இந்த அஜெண்டா பிஜேபி அஜெண்டா இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து இனிமே ஒண்ணு தேராது. சரி, பிஜேபி அதுல வந்துடும், உள்ள வந்துடும், இந்த மாதிரி அஜெண்டாவே இல்லை இப்ப. அது ஊட்டிக்கு 90 பக்கத்துல உருண்டுருச்சு. ஆமா ஆமா, உருண்டுருச்சு. அது பிஜேபி இப்ப வந்து அதை வந்து பெருசா எடுக்கல. பிஜேபி திரும்ப நம்ம வந்து இதுல சரி, இவர் ஒரு மாநில தலைவராக இருந்த ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா பிஜேபிக்கு இனிமே யாரு போவா? அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாடுன்னு ஒண்ணு எப்படி வந்து பிஜேபி தனியா அது வந்து செயல்படாது. என்னவோ அதோடைய செயல் திட்டத்துல அது வாட்டுக்கு செயல்பட்டு தரும். சரி, ஆமா. இப்போ ஒரு பெரிய லீடர்ஷிப் இழந்துருச்சா பிஜேபி வந்து தமிழ்நாட்டு லெவல் லீடர் இழந்துருச்சா? திராவிட கட்சிகள் பிஜேபிக்கு எகென்ஸ்டா பெரிய அளவுல பிரச்சாரத்தை பண்ணிருச்சு. சரி, தமிழருக்கு வந்து எதிரான கட்சி ஒண்ணு. ஆமா, ஜிஎஸ்டி இது வாங்கினா உண்மைதானே தரமாட்டான், ஜிஎஸ்டி வாங்கினா தரமாட்டான், தமிழர்களை இது பண்றான்.
எகென்ஸ்டா இருக்காப்புல, ஓரங்கட்ட பாக்குறாப்புல, இந்த மாதிரி வந்து இது பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப முற்று இதாயிடுச்சு. இனிமே வந்து பிஜேபி அந்த பிரச்சாரத்துக்கு எதிரா பேசி முறியடிச்சு ஆட்சிக்கோ இந்த செல்வாக்கோ மக்கள் செல்வாக்கு பெறுங்கிற ரொம்ப இது சாத்தியம் இல்லையா? ஆமா, சாத்தியம் இல்லை. சரி, அப்படிங்கும்போது இவர் அண்ணாமலை வந்து ஒரு தனி இதுல முயற்சியில வராரு. நான் கேட்கறது என்னன்னா, அண்ணாமலை இண்டிவிஜுவலா முயற்சி பண்றாரா, பிஜேபி புஷ் பண்ணி அவர் ஒரு மாறு வேடத்துல வர்றாரான்னு நான் கேட்கிறேன். மாறு இடத்துல இப்பெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் ஏமாற மாட்டாங்களா? ஏமாற மாட்டாங்க. இப்போ வந்து தன்னிச்சையான முடிவா இல்ல பிஜேபியே அவர் அனுப்பி வைக்குதான்னு ரெண்டு கேள்வி இருக்குல்ல, அதுக்காக கேட்கிறேன். தன்னிச்சையான முடிவுன்னு தான் அவரு சொல்றாரு. அவருடைய லெட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்குதான் அவருடைய லெட்டர் வந்திருக்கு. அதுல வந்து தன்னிச்சையான முடிவுன்னு சொல்றாரு. சரி, பிஜேபி வந்து மத்தியில் பிஜேபி அவரை வந்து இது பண்ணி விட்டான், ராஜினாமா வந்து ஏத்துட்டு விலக்கி விட்டாரு, அவ்வளவுதான். சரி, பல பேர் கேட்கறாங்க அவர் இங்க இருந்தே ராஜினாமா பண்ணிக்கலாம்ல, ஏன் போய் ஒவ்வொரு தலைமையா பார்த்து அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாரு? அப்ப அதுக்கு இல்ல சார், ஒரு எஜமான விசுவாசமான்னு கேக்குறாங்களா? என்ன ஒரு இதுதானே, கட்டசி தானே. சரி, மரியாதை நிமித்தமா என்ன கூட இவ்வளவு நாள் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியோ பயணிச்சு அதுக்கான நன்றியை சொல்லிட்டு அவர்கிட்ட இது பட்டு ஒரு யதார்த்தமான சூழல் தானே, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. காங்கிரஸ்காரன் சொல்லாம போயிட்டான்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்காட்டி சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்க எது எடுத்தாலும் விமர்சனம் வச்சா என்ன பண்றது? சொல்லிட்டு போனாலும் தப்பு, சொல்லாம போனாலும் தப்புனா என்ன அர்த்தம்? ஆமாங்க, விமர்சனம் இருந்தா தானே ஜனநாயகம். ஆமாங்க, அதுக்காட்டி சொல்லிட்டாரு அவரு. சரி, என்ன அது முதல்ல ஏதோ ஒரு இயக்கம் மாதிரி நடத்த போறேன், இயக்கமா வந்து அதை தொண்டர்களை உள்ள வந்து இருக்க சேர்க்கிறாரு. சரி, பயிற்சி அளிக்கிறாரு. சரி, அரசியல்லாம் எப்படி புரிதலோட வரணும் அப்படிங்கிறக்காண்டி பயிற்சி கொடுக்குறாரு. கோயம்புத்தூர் அது மையமா வச்சு. சரி, பின்னாடி வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்று இதை வந்து கட்சை ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து சொல்லிக்கிறார். வெளியில வந்து உண்மையாதேங்கிறார். சரி, சில எந்த பீப்புள், மீடியா பீப்புள் சொல்றாங்க. சரி, இப்ப இனிமே தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து விஜய் சுற்றி சுழல்வது போல அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய எதிர்நிலைப்பாட்டுல ஒரு செல்வாக்கு வரும் இருக்கு. அவரும் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறுவார். எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு சின்ன கட்சிகளுக்கு. இப்ப இனிமே அந்த சின்ன கட்சிகளுக்கெல்லாம் பழைய மாதிரி மதிப்பு இல்லைங்கிற மாதிரி யாரும் சொல்ல முடியாது. இப்ப வந்து இந்த சிறு கட்சிகள் தான் இன்னும் வந்து ஆளப்போகுது. இனிமே தமிழ்நாட்டில் ஏகபோகமாக ஒரு ஒற்றை கட்சியினுடைய ஆட்சி முறை நடைமுறை சாத்தியமே இல்லை. அது வந்து இந்த இதோட திமுகவோட அது முற்றுப்புள்ளி. ஸ்டாலின் தான் அந்த கடைசி தலைவரா? கடைசி தலைவர், ஒற்றை கட்சியுடைய தலைவர், கடைசி தலைவர் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் சார். இனி ஒரு ஆட்சி அப்படி நிகழாது. அதுக்கான காலம் வந்துருச்சுங்கிறியா? கூட்டணி எல்லாமே வந்துருச்சு. காலங்கள், அதுக்குண்ட மக்களுடைய மனநிலை, பக்குவம், இதெல்லாம் வந்துருச்சு. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நன்றி.